குட் மார்னிங் கைஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து கெய்ன்ஸ் தியரி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அண்டர் தட் எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன அண்ட் அக்ரிகேட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ in today's class we are going to discuss aggregate supply curve. Okay, so aggregate supply curve na enna, so the graph எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து in detail நம்ம வந்து பார்க்கலாம். Okay, ஓகே நம்ம இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இன் ஒய் ஆக்சிஸ் தே ஆர் டேக்கன் expected proceeds. Okay, so expected proceedsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்புட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேஜஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட அவுட்புட் இல்லை நம்மளோட வேஜஸ் வந்து எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இது மெயினாக இந்த சப்ளை கர்வை நம்ம வந்து படிக்க போகிறோம். Okay, so in x-axis we are taking employment and in y-axis expected proceeds. So expected proceeds it may be output or wages. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு curve இருக்கு இல்லையா? So z curve and z1 curve. Okay, so z curve is linear curve and z1 curve is non-linear curve. Okay, so z curve linear curve னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is straight line. அண்ட் ஆல்சோ இது லீனியர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண இன்க்ரீஸ் பண்ண வந்து நம்மளோட வேஜஸில் நம்ம அவுட்புட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் லீனியர் கர்வ். ஸோ லீனியர்னா ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இட் ஓன்ட் சேஞ்ச். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகாது. வேர்ஆஸ் இந்த லீனியர் கர்வ் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் கர்வ் Z1 பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் எம்ப்ளாய்மெண்ட் increases automatically நம்மளோட வேஜஸ் என்ன ஆகுமா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து இது வந்து நமக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கர்வ் வந்து பெண்டாக இருக்கும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் ஆஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங் our wages or output also will be increasing. Okay, so this is the graph in detail. Okay, I'll explain you. Okay, you can see here. So Z curve is a linear curve where money wages remains fixed. Okay, so money wages எப்படி இருக்குமாமா எம்ப்ளாய்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆனாலும் நம்மளோட வேஜஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். Z1 curve is non-linear since wage rate increases with employment. ஸோ இது வந்து Z1 curve வந்து non-linear. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுமா நம்மளோட வேஜ் ரேட்டும் வந்து வேஜ்னா என்ன நமக்கு வந்து சேலரியாக இருக்கலாம், இல்லைனா டெய்லி வேஜஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன் திஸ் இஃப் யூ see ஸோ this NF is the point. ஸோ இந்த NF is the point where இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம வந்து வேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுதான் இது இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இந்த என்எஃப் வந்து அந்த பாயிண்ட் தான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேஜ் ரேட் வந்து இதுக்கு மேலே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து நம்மளால் wage rate increase பண்ண முடியாது. Okay, so that is the thing they are saying. So when full employment level NF is reached, it is impossible to increase the output by employing more men. Okay, நிறைய ஆட்கள் வச்சு நம்ம வேலைக்கு போட்டாலுமே NFக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்க்கு அப்புறமா வந்து நம்மளால் வந்து நமக்கு அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டோ இல்லை வேஜஸோ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இட் இஸ் இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்எலாஸ்டிக்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, எலாஸ்டிக்னா சேஞ்ச் ஆகும், இன்எலாஸ்டிக்னா நோ change. Okay, and then the slope of the aggregate supply curve depends on the relationship between employment and productivity அப்படின்னு சொல்கிறாங்க. The slope of aggregate supply curve. ஓகே, ஸ்லோப் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை கர்வ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளை கர்வோட ஸ்லோப்னால் நம்ம சேஞ்சஸ் எடுத்துக்கலாம். இந்த நம்ம சப்ளை
கர்வ் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுமா, எதில் டிபெண்ட் ஆகுமா, பேஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட சப்ளை வந்து மெயினாக நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டேக் அன் எக்ஸாம்பிள் பால் பேக்கெட்டுன்னு எடுத்துக்கலாம். அதோட சப்ளை மெயினாக எதில் டிபெண்ட் ஆகும், எத்தனை பேர் வந்து வேலையாட்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட், நம்ம பால் பேக்கெட்டு நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நிறையா பேர் வந்து வேலை செய்கிறாங்க, நிறைய அப்படின்னா நிறையா ப்ரொடக்ஷனும் இருக்கும், அதனால் சப்ளையும் வந்து நிறையா இருக்கும் இல்லையா. இங்கே வந்து சப்ளை வந்து எது வந்து டிசைட் பண்ணுது, போத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. Okay, so that's why the slope of the supply curve depends on the relationship between employment and productivity. Okay, and then the capital stock is often fixed and hence the law of diminishing marginal returns takes place as more workers are employed அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் ஸ்டாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து இனிஷியலாக நம்ம போடுற ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஒரு கேபிட்டல் இருக்கும். அது வந்து எப்பயுமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து முதலீடு போடுறப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால் இட் இஸ் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. ஓகே, நம்ம நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண என்ன ஆகும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அண்ட் பேஸ்ட் அப்பான் திஸ் ரிலேஷன்ஷிப் த அக்ரிகேட் சப்ளை கர்வ் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ஸ்லோப் அப்வர்ட்ஸ். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு வந்து எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் வச்சா நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட சப்ளை கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்வர்ட்ஸில் இருக்கும். ஓகே, which means that நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகும், நம்மளோட அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, and then so in reality the aggregate supply curve will be Z1 in figure. Therefore the aggregate supply depends on the relationship between price and wages அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் வேஜஸ், ஸோ ப்ரைஸ் அண்ட் வேஜஸ் வந்து இன்டெரக்டாக வந்து லைக் எம்ப்ளாய்மெண்ட், வேஜஸ்னால் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரைஸ்னால் அவுட்புட், ஒரு பொருளோட அவுட்புட். ஓகே, ஸோ இட் இஸ் த சேம் மீனிங். அண்ட் இஃப் த ப்ரைஸஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் okay, so if the prices are high and wages low, the producers will try to employ laborers. Okay, நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து நிறையா பொருள் வந்து விற்று போகுது அப்படின்னா வந்து அது என்ன பண்ணுவோம், நம்மளோட பொருட்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் வச்சு விற்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து நிறையா வந்து அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குதுன்னா என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய ஆட்களை வச்சு நமக்கு வந்து நிறைய லாபம் வரும். அந்த லாபத்தினால என்ன ஆகும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆட்களை வச்சு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ இஃப் த ப்ரைஸஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் லோ, ஓகே, ஸோ நம்ம வந்து கம்மி செலவுலேயே கம்மி சேல்ரி கொடுத்தே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறோம், நிறையா வந்து லாபத்தை எடுக்கிறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நிறைய லேபர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரிவர்ஸ். அதே வந்து நமக்கு வந்து நம்ம விற்று போகிறது வந்து ரொம்ப கம்மியாக, நம்ம பொருட்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட் கம்மியாக இருக்கும், லாபம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கம்மி சேலரி தான் கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகும், நம்ம வந்து நிறைய ஆட்களை வச்சு நம்ம வந்து வேலை செய்ய வைக்க முடியாது. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அண்ட் இஃப் த ப்ரைஸஸ் ஆர் லோ அண்ட் வேஜஸ் ஹை, தி இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி கர்டைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து நமக்கு வந்துட்டு லாபம் வந்து கம்மியாக தான் இருக்குன்னா வந்து என்ன ஆகும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அவுட்புட் வில் ஃபால் அண்ட் தேர் வில் பி எ ரிடக்ஷன் இன் த ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி. ஓகே, நம்ம அவுட்புட் வந்து கம்மியாக நமக்கு வர லாபம் கம்மியாக என்ன ஆகும், நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ thus aggregate supply is an important factor in determining the level of economic activity. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து அக்ரிகேட் சப்ளை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது இல்லையா. ஸோ அக்ரிகேட் சப்ளை கவுனால என்ன குறிக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நம்மளோட அவுட்புட் என்ன, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து
சப்ளை கர்வை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து சப்ளை கர்வ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப். ஓகே, ஸோ நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனோட ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இதை படிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் 2 செக்டார் மாடல் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ சிம்பிள் 2 செக்டார் மாடல் என்ன இருக்கும்? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 செக்டார் மாடலில் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்கும் அண்ட் ஒரு பிஸ்னஸ் செக்டார் இருக்கும். ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஈக்விலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப், ஓகே, அதோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் 2 செக்டார் மாடல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் 2 செக்டார் மாடல் எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, இன் தட் ஓகே நமக்கு வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செக்டார் மாடலில் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்கும் அண்ட் தென் பிஸ்னஸ் செக்டார் இருக்கும். ஓகே, அண்ட் தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் the decisions concerning the consumption expenditure are taken by the individual households. ஓகே, ஸோ கன்சம்ஷன் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ் எடுத்துக்குவாங்க அண்ட் ஆல்சோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது வந்து பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கன்சம்ஷன் வந்து எதுக்கு பிலாங்ஸ் டு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் அண்ட் ஆல்சோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாங்ஸ் டு பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். ஓகே, நீங்கள் இந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃபோட ஈக்விலிபிரியம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 செக்டார் மாடல் எடுத்துக்கிறோம். ஸோ 2 செக்டார் மாடலில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்கும் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் செக்டார் இருக்கும். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சம்ஷனில் குறித்து இருக்கிற எல்லா மேட்டர்ஸுமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். வேராஸ் நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ and one more point, so it is also assumed that consumption function is linear and planned investment is autonomous அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமாமா லீனியராக இருக்குமாமா அண்ட் ஆல்சோ planned investment is autonomous, so it will be changing. okay, and then coming to graph. so graph பார்த்தீங்கன்னா x-axisல they are taking employment. In x-axis they are taking employment and in y-axis they are taking output. So நான் already சொன்ன மாதிரி it might be output or change in wage rate. okay, employment change பண்ண நம்மளோட output எப்படி இருக்கும், நம்மளோட wage rate எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம y-axisல எடுத்துக்கிறோம். okay, so here we have 2 curves. okay, so aggregate demand curve and aggregate supply curve. okay, so aggregate demand curve and aggregate supply curve பார்த்தீங்கன்னா at point ON1. ஓகே, ஸோ ON1 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாயிண்டில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு சப்ளை எவ்வளோ இருக்குது. ஓகே, நம்ம ON பாயிண்ட்னா நம்ம இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம வச்சு ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதோட சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே, ஸோ இட் இஸ் சப்ளைனா என்ன, நம்ம இங்கேருந்து இப்படி போகிறப்போ நம்ம சப்ளை கர்வ் டச் பண்ணுவோம். ஸோ சப்ளை கர்வ்னா எது? yes, so this blue curve is supply curve. okay, நம்ம in order to find the supply எவ்வளோ வந்து நமக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா the point is N1 R1. okay, so supply is N1 R1. ஓகே, நம்ம வந்து ON1 இத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோட சப்ளை வந்து இவ்வளோ இருக்குது N1 R1. ஓகே, அண்ட் தென் ஸோ சப்ளை இவ்வளோ இருக்குது ஆனால் அந்த பொருளோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம வந்து டிமாண்ட் கர்வ் எங்கே டச் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் டிமாண்ட் இஸ் N1 அண்ட் M1. ஓகே, ஸோ வி ஆர் எம்ப்ளாயிங் ON1 அண்ட் த சப்ளை வந்து எவ்வளோ இருக்குது, அந்த சப்ளை இஸ் N1 R1 அண்ட் அந்த பொருளோட டிமாண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டிமாண்ட் கர்வ் டச் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் தான் M1, தட் இஸ் N1 அண்ட் M1. okay, and then
ப்ராஃபிட். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ சப்ளை இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அது நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா தட் இஸ் M1 R1. ஸோ ப்ராஃபிட் இஸ் R1 and M1. ஓகே, ஸோ திஸ் இஸ் ON பாயிண்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த ON1லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ON0 வரைக்குமே வந்து அவங்க வந்து அவுட்புட், அவங்களோட ப்ராஃபிட் வந்து அவங்க எடுக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் லைக் எம்ப்ளாயர்ஸ் வச்சு வந்து எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப் டு பாயிண்ட் ON0. ஓகே, ஸோ ON0ல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களால வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆஃப்டர் N0 வந்து எந்த ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட டிமாண்ட் வந்து மேலே இருக்குது, டிமாண்ட் கர்வ் வந்து மேலே இருக்குது அண்ட் சப்ளை கர்வ் வந்து கீழே இருக்குது. ஸோ டிமாண்ட் மேலே இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த பொருளுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது, நிறைய ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமாண்ட் கர்வ் வந்து கீழே இருக்குது. எதுக்குன்னா சப்ளையோட டிமாண்ட் வந்து கீழே இருக்குது, விச் இண்டிகேட்ஸ் தட் அந்த பொருளோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, யாரையும் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணாலுமே நமக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். எதுக்கு லாஸ் வருது, ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருந்தால் தான் வந்து யூ வில் கெட் ப்ராஃபிட். சின்ஸ் டிமாண்ட் இஸ் கோயிங் பிலோ த சப்ளை, it may cause loss. That's why they will stop the production. Okay, ஸோ ON0ல இந்த ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் தான் வந்து they will employ employers and they will carry out the production process. After N0 வந்து they will stop because எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் கிடைக்கும், டிமாண்ட் வந்து சப்ளையோட கம்மியாக இருக்கிறதுனால கீழே இருக்கிறதுனால they will stop the production activity. Okay, so this is the main thing why. ஸோ திஸ் இஸ் ஒய் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட எக்கானமியோட ஈக்குலிபிரியம் லெவல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு கம்பேரிசன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இந்த N0 அண்ட் N இஸ் த பாயிண்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. இட் இஸ் ஏ அன்எம்ப்ளாய்மெண்ட் condition. ஓகே, N0 and NF is a unemployment condition. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருமே எம்ப்ளாயீஸ் வேலை செய்வாங்க. இங்கே வந்து லாஸ் ஆகிறதுனால they will stop the production and there won't be any employment opportunities. Okay, so this is the equilibrium between ADF and ASF. Okay, once again I will revise. ADF and ASF ல வந்து ஒரு simple two sector மாடல் எடுத்திருக்கோம். அங்கே வந்து household sector இருக்கும் and business firm இருக்கும். So all the consumption activities goes under household and all the investment சம்மந்தப்பட்ட எல்லா டெசிஷன் வந்து பிஸ்னஸ் தான் எடுப்பாங்க, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் தான் எடுப்பாங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ கன்சம்ஷன் வந்து லீனியர், கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து லீனியர்னு பார்த்தோம். அண்ட் பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்டானமஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ கிராஃப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரிகேட் டிமாண்ட்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸ் வந்து வச்சு எம்ப்ளாய் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுப்போம். ஆஃப்டர் தட் பாயிண்ட் ஒன்ஸ் டிமாண்ட்க்கு வந்து கீழே வந்துருச்சுன்னா தட் இஸ் N0 to NF, அந்த பாயிண்டில் எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்காது. they will stop the production because they may face loss. Okay, so this is the point. Thank you.